கிராம் கோல்டை நீங்கள் எப்படி வாங்குனீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் சென்னையில் இருக்கப்போ ஒரு 1000 ரூபி பர் மந்த் வந்து போட்டேன். அப்போ கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 9000 சம்திங் இருந்துச்சு. ஸோ அப்போ போட்டப்போ எனக்கு ஒரு கிராமுங்கிறப்போ 1000ங்கிறப்போ எனக்கு 0.100 அதாவது 100 மில்லி கிட்ட வந்து எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் சேர்ந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இறங்கவும் செய்யும். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண சீசன்ஸில் கொஞ்சம் ஏறும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதத்தில் அப்படியே கொஞ்சம் இறங்கும். திரும்ப அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி டைமில் அப்படியே ஏறும். அப்புறம் மார்ச்சில் கொஞ்சம் இறங்கும், திரும்ப அப்படியே ஏறும். ஸோ இந்த ஜிக்ஸாக் கர்வ்ஸை வந்து நீங்கள் நல்லா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ChatGPT கிட்ட போங்க, கோல்டு ரேட்டை சார்ட்டாக வாங்குங்க. உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணால் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக தெரியும் இந்த மாதத்துலாம் கோல்டு ரேட் இறங்கியிருக்கு, இந்த மாதத்துலாம் ஏறி இருக்கு. ஒரு லீனியர் கர்வாக ஏறிட்டேவும் கோல்டு போகாது. ஸோ உங்களுக்கு இறங்குற மாதத்தில் நீங்கள் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதும் நீங்கள் இஃப் சப்போஸ் வந்து உங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இந்த மாதம் கட்டல அப்படின்னா அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. கோல்டு இறங்குச்சுன்னா சட்டுன்னு கொண்டு போய் 2000 3000 கட்டிட்டு வந்துருங்க. ஒரு மாதம் 2 மாதம் கட்டல அப்படிங்கிறப்ப சேர்த்து கட்டினா இல்லைங்க நான் அந்த ஸ்கீம்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்க. பட் இஃப் சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் இருக்குது அப்படின்னா போய் அங்கே கட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஷாப்ஸில் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் வந்து இந்த இறங்குறப்போ நம்ம கொண்டு போய் கட்டுறதுல நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு தான். 10 மில்லினாலையுமே அந்த 10 மில்லி நம்மளுக்கு ஆட் ஆகுறப்போ ஒரு மாதமும் ஏறுறப்போ நம்மளுக்கு வந்து 100 மில்லியாக வந்து நிற்கும். அந்த 100 மில்லிங்கிறது 1000 ரூபா. நார்மலாக நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மடிப்பாக்கம்ல சாய்ராமில் தான் போட்டிருந்தேன். எனக்கு சாய்ராம் ஏன்னா வீட்டுக்கிட்ட இருக்குது. நான் ஆக்சுவலாக போனது பார்த்தீங்கன்னா மெட்டி வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம உருட்டு மெட்டியாக சிம்பிளாக போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ ஆஃபீஸும் போயிட்டு இருந்தேன். அங்கே ரொம்ப பெருசாக போட்டுருந்தேன், என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி ஓகே மெட்டியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். நான் வச்சுட்டு நான் மெட்டி புதுசாக தான் எடுத்தேன். எடுத்தப்போ என்னென்னாங்க எல்லாரும் மாதிரியும் வழக்கம் போல் போனால் நீங்கள் வாங்குங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் அப் வந்து காட்டினாங்க. நீங்கள் வந்து வாங்குங்க, இந்த மாதிரி மேடம் ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சீரியஸாக தெரியாது. அண்ட் ப்ரெக்னெண்ட்டாகவுமே நான் அப்போ இல்லை, ஏன்னா அது ஃபெப்ல வந்தோம் இங்கே சென்னைக்கு. மார்ச் ஏப்ரல் போல் நான் போட்டேன். ஸோ அப்போ போட்டுட்டு மெட்டி வாங்கிட்டு போட்டுட்டு வந்துட்டோம். வந்த அப்புறம் மாதம் 1000 ரூபான்னு கட்டிகிட்டு இருந்தோம். கட்டினதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபைனலாக 10 மாதம் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 11 மாதம் கட்டுவேன். அந்த 12th மந்த்துக்கு அவங்களே போடுவாங்க. போட்டுட்டு அந்த மந்தில் நான் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி போட்டப்போ எனக்கு எவ்வளோ சேர்ந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிராம்ஸ் கிட்ட சேர்ந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து 1 கிராமுக்கு காயினாகவும் நான் எனக்கு காயினில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து எனக்கு மேக்கிங் சார்ஜஸ் சுத்தமாக கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் அப்படின்னாங்க. சரி ஓகே ரைட்டு, நம்ம மெதுவாக பார்த்துட்டு எடுத்துப்போம், என்ன இதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுத்தேன். ஆக்சுவலாக எனக்கு முடிஞ்சது 10th மந்த்தே முடிஞ்சிருச்சு. நான் மெதுவாக பொறுமையாக போய் தான் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரேட்டு வந்து சல்லுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. நான் கடைசியாக எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா 11,200 சம்திங் என்னமோ இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,000 கிட்ட வந்துருச்சு. ரெண்டுக்கும் என் பையனுக்கு இப்போ தான் 1 வருஷம் பர்த்டே முடிஞ்சிச்சு ஃபெப்ரவரியில். கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் கேப்பே இருக்குது. 1 வருஷத்தில் சாலிடாக 2000 ரூபா ஏறிட்டுருக்கு. இன்ஃப்ளேஷன் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தப்போ எனக்கு பெருசாக என்ன தோணுச்சு அப்படின்னா சரி ஓகே நம்ம எப்படியா இருந்தாலும் கோல்டு எடுக்க தான் போகிறோம். நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போனப்போ என்ன பிளான் பண்ணி போனேன்னா இல்லை நம்ம வந்து காயினாக வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா எனக்கு பெருசாக என்ன இன்ட்ரெஸ்ட்னா காயின்ஸாக வாங்கி வச்சா நம்ம எப்போனாலும் மாற்றிக்கலாம்ல, மாத்திர சார்ஜஸ் மட்டும் தானே, அந்த மேக்கிங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் தானே பண்ணுவோம். அதனால் காயின்ஸாக மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் காயின்ஸ் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன். பட் அங்கே போய் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் கிடையாதுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் அப்போ வந்து எனக்கு பெருசாக சீரியஸாக அவ்வளோ தெளிவாக இல்லை. சரி பார்ப்போம், வர்றது காயினாக வரும், 1 கிராம் தானே வருது, 1 கிராமில் என்னத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற நினப்பில் தான் பண்ணேன். பட் கோல்டு வந்து 1 கிராம்லேயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது. 1 கிராமில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. எனக்கு நோ ஸ்பின் பார்த்தேன். பட் ஆனால் இந்த நோ ஸ்பின் பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஃபஸ்ட்டு சம்பாரித்து ஃபஸ்ட்டு டைமண்டில் வாங்கின நோ ஸ்பின் வந்து இதுதான். இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் டைமண்ட் கிடையாது, இது வந்து லேப் க்ரௌண்ட் டைமண்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதோ இங்கே இருக்க பாருங்க, லேப் க்ரௌண்ட் டைமண்டு. இதை வந்து நான் எங்கள் ஊரில் தர்மபுரியில் தான் வாங்கினேன். டைமண்டில் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் இல்லையா, டைமண்டு அப்படிங்கிற மாதிரி, அதனால் அதில் வாங்கினது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு அங்கே போனப்போ எனக்கு 1 கிராமில் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டினாங்க.
அது ரொம்ப சின்னதாக ஒரு சிங்கிள் ஸ்டட்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பட் இல்லைனா நீங்கள் காயினை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்போது சரி ஓகே, எனக்கு என்னென்னா ரிங்கு பார்க்கலாம், 1.6 இருக்குது அப்படிங்கிறப்போ 1.7 இருக்குது அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் என்ன மிஞ்சி போனால் ஒரு 300-400 மில்லி எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு 2.3 இல்லை 2.4 கிராம்ஸில் வந்து ரிங் ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ தெரியல, டக்குன்னு தோணுச்சு, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்துடலாம் அப்படின்னதும் ஆத்விக் வந்து நான் ரிங் எடுத்துடுறேன், இந்த மாதிரி வந்து எனக்கு ஆத்விக் வந்து ரிங்கு எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால நம்ம ஒரு ரிங்காக எடுத்து வைப்போம், பொண்ணோ பையனோ. அப்போ வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக சீரியஸாக தெரியாது. அப்போ நான் வந்து என்ன டிசைட் பண்ணேன்னா, டிசம்பரில் வந்தப்போ வந்து நான் உடனே ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு ரிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்தப்போ என்ன எங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.7 கிராமுக்கு இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு வந்து இன்னொரு ரிங்கும் பார்த்து எடுத்தேன். ஒரு ரிங் வந்து அது 1 கிராமுக்குமே கம்மி தான் ஒரு ரிங்கு. பட் ஆனால் அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு ரிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 கிராம் கிட்ட வந்துச்சு. இது இல்லாமல் எனக்கு ஒரு 2000 3000 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் அமௌண்ட்டு போடுறப்போ கையில் பணம் இருக்குது அப்படின்னா 1000 ரூபா போடுறதுக்கு 2000 ரூபாயா போட்டுருங்க. ஏன்னா 1 கிராமுங்கிறப்போ 1 கிராமுக்கு கம்மியாக நம்ம ஜுவல்லரி ஆக்சுவலாக சீரியஸாக இருக்காது. நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு போகிறப்போ ஸ்டட் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பணம் இருக்குது, ஓகே என்னால் மாதம் இன்னொரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ சேர்த்து போட முடியும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, சீரியஸாக சொல்லுங்கள், வெளியே போயிட்டு இப்படி வந்தோம், நேற்று 400 ரூபா செலவு, சும்மா வெளியே போயிட்டு வந்தோம், காய் வாங்கிட்டு வந்தோம், இவ்வளோ தான் போனோம், காய் வாங்கினோம், சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டா கிளம்பி வந்தோம், எவ்வளோ தான் செலவு, 400 ரூபா செலவு. ஸோ இந்த 400 ரூபாயை அழகாக வீட்டிலே இருந்து சாப்பிட்டு கம்முன்னு இருக்கலாமா, வேணுங்கிற காயை மட்டும் வாங்கிட்டு வந்து. ஸோ இப்படி இருக்கப்போ நம்ம இந்த மணியை வந்து நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைக் அந்த மீதி இருக்க எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கக்கூடிய அந்த கோல்டுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சேர்த்தது 1.7 கிராம்ஸுக்கு கோல்டு சேர்த்துருக்கேனா, அந்த 1.7 கிராம்ஸை தாண்டி நான் எவ்வளோ எடுத்தாலும் அன்னைக்கு ரேட்டோட கோல்டு ரேட் நான் கொடுக்கணும், அன்னையோட ஜிஎஸ்டி நான் தனியாக அந்த இதுக்கு வந்து நான் பே பண்ணணும், இன்னொன்று வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து நான் கட்டணும். அதே போல் நான் சாய்ராமில் போட்டப்போ எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி வந்து அவங்க போடல, அந்த ஜிஎஸ்டியுமே மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நான் இன்னொரு ஜுவல்லரி சேர்த்து எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு டைம் வந்து அங்கே சீட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி 1000 ரூபாய்க்கு தான் போட்டேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியல சீரியஸாக அந்த தப்பு, இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்போ தெரிஞ்சிருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டதை ஒரு 3000க்கு போட்டிருந்தேன் அப்படின்னா சாலிடாக என்னால் இப்போ கூட வந்து நான் ஜுவல்லரி, அதாவது கோல்டாக வந்து நான் என்னால் நிறையா வாங்கியிருக்க முடியும். நான் இங்கே கண்ட இவ்வளோ ஏறும் அப்படின்னு வார் நடக்கும் நமக்கா தெரியும். ஸோ இதில் வந்து அந்த மீதி இருக்க கோல்டுக்கு வந்து நம்ம எல்லாமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டுனா கூட கொஞ்சம் அமௌண்ட்டை ஹையராக போட்டுருங்க. சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 to 10,000 ரேஞ்சில் நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. இஃப் சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, என்னால் ஓகே எனக்கு எதுவும் பெருசாக கமிட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா. இஃப் சப்போஸ் நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா சாலிடாக நீங்கள் வாங்குறதுல உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, மீதி வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை தவிர்த்து கொஞ்சம் பணம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா சாலிடாக நீங்கள் வந்து கோல்டில் போயிடுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1000 ரூபா உங்கள் கையில் இருக்கா, 500 ரூபாயை கோல்டில் போடுங்க, 500 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. நான் ஒரு சைட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு மட்டுமே சொல்ல கிடையாது. இன்னொரு விஷயம், கோல்டு வந்து சேஃபர் ஆப்ஷன் கிடையாது. எதுதாங்க அப்போ சேஃபர் ஆப்ஷனு? நான் என்ன கேட்குறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னா எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி முக்கால்வாசி எதுவுமே தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் தான், மார்க்கெட் ரிஸ்க் ஏற்ற மாதிரி தான் அதுவும் மாறும். ஆனால் எனக்கு கோல்டுங்கிறது நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா, நான் காதில் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் கோல்டு, நான் கையில் மூக்கில் போட்டிருக்கேன் கோல்டு, கழுத்தில் செயின் போட்டிருக்கேன் கோல்டு. எனக்குன்னு கையில் ஃபிசிக்கலாக ஒன்று இருக்கா? ஒரு ஆத்திர அவசரம்னா என்னால் அது ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியும். ஆனால் இதே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு போங்கன்னா, அதுக்கு இது பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு காமனாக இருக்க ஒரு மனுஷனுக்கு அதுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்னே என்னன்னே எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கோல்டுங்கிறது ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். நம்ம எப்படி ஆர்டியாக பணம் போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. ஸோ ஆத்விக் வந்து நான் எடுத்த கோல்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் வந்து நான் ஆத்விக் எடுத்தது. அந்த சொன்னேன் இல்லையா 1.7 கிராமில் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதா? எப்படியோ பிளாக் பண்ணி காட்டுவாங்க, எப்படி பிளாக் பண்ணி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல, மேபி தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுவும் இது பார்த்திங்கன்னா ஆத்விக் போட்டிருந்தான், அவன் பிறந்த ஒரு இல்லை புண்ணியாஷன் அன்னைக்கு போட்டிருந்தான்.
ஸோ ஃபஸ்ட்டு நானே எடுத்து என் மகனுக்குன்னு கொடுத்த கோல்டு இது தான். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். எனக்கு அது ஐ கான் மெஷர் இன் வேர்ட்ஸ் இல்லையா. சில மொமெண்ட்ஸோ சில விஷயங்களையோ நம்மளால் வேர்ட்ஸால் மெஷர் பண்ண முடியாது. வேர்ட்ஸாலேயோ இல்லை இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மேட்டர். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பெருசாக கோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை விட எனக்கு பெருசாக கோல்டு மேலே அப்போது இருந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது. பட் இப்போ வந்து ஓகே நம்ம பையன் இருக்கான் அவனுக்கு நம்ம ஒரு கோல்டு வாங்கி கொடுத்துருக்கோம், நம்ம சம்பாரிச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம். ஸோ இது ரெண்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஜிஎஸ்டி அண்ட் இது வந்து ஜிஎஸ்டி மட்டும் வேவ் ஆஃப் பண்ணாங்க. ஜிஎஸ்டியுமே ரொம்ப பெருசாக வரல. நான் 3000 அப்படிங்கிறப்போ 3%ன்னு போட்டால் 300 வந்துச்சு. அந்த 300 மட்டும் வேவ் ஆஃப் பண்ணாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு சீட்டு போட்டிருக்கேன். அதாவது சொன்னேன் இல்லையா 1000 ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னு. அதுக்கு வந்து நான் இன்னும் எடுக்கல. நெக்ஸ்ட் மந்த் இல்லை, அதுக்கு அடுத்த மந்த் முடியும். நடுவில் ஒரு 2 மாதம் வழக்கம் போல் கட்டாமல் விட்டுட்டேன். நான் அமேசான்லேருந்து வெளியே வந்தப்போ கொஞ்சம் வீட்லேயும் கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அதை நான் கட்டாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் 2 மாதம் இப்போ தள்ளி எடுக்கிறதா இருக்குது. ஸோ அப்போ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு 1 கிராம் கூட வருமானு தெரியல. 1/2 கிராம் தான் வரும். போயிட்டு காயின் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்தும் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அதனால் அப்படி இருக்குது. பட் இதே மாதிரி நீங்கள் வந்து கோல்டாக வாங்குறீங்க, கோல்டில் வந்து நான் கடையில் போய் சேவ் பண்ணலான் இருக்கேன், கடையில் வந்து கடையில் வந்து ஸ்கீம்ஸில் போட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஹையஸ்ட் மேக்கிங் சார்ஜஸில் இருக்க விஷயங்களை வாங்குங்க. ஒரு மோதிரமோ நல்ல டிசைனர், அது பேர் என்ன, செயினோட டாலரோ செயின்ஸை வந்து மேக்ஸிமம் மேக்கிங் சார்ஜஸில் வந்து ரொம்ப கம்மியஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்க்கு கூட இப்போ வர கூடிருச்சு. ஆக்சுவலாக மேக்கிங் சார்ஜஸ் கூடிருச்சு. ஏன்னா நான் கல்யாணத்தப்போ எடுத்தப்போ எனக்கு மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பேங்கிள்ஸ்க்கு மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப கூட போடுறோம். அது என்ன பிரச்சனைனே தெரியலை. ஆக்சுவலாக சீரியஸாக அது என்னென்னு எனக்கும் புரியல. அண்ட் செயின்ஸுக்கு மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் செயினுக்காண்டி தான் போட்டேன் அதனால தான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தாலிக்கொடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸில் யோசிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த விஷயங்களுக்கு நீங்கள் சீரியஸாக போய்க்கலாம். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் எடுக்கிறீங்க அதே போல் இன்னொன்று வந்து நீங்கள் ஜுவல்லரியாக கோல்டில் எடுக்கிறீங்கிறப்போ டிசைன்ஸ் வந்து மினிமலிஸ்டிக் டிசைன்ஸாக எடுத்துக்கோங்க. பணம் கொடுத்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இன்றைக்கி கேஷாக இருக்குது, நான் 10,000 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கோல்டாக எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னா மினிமலிஸ்டிக் டிசைனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் கூட. மேக்கிங் சார்ஜஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மீதி ஐட்டம்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி போடுற டைமில் நீங்கள் ஸ்கீம்ஸில் போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற டைமில் நான் எடுத்த ஒரு சில ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸாக அசந்துருவீங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடி தோணவே இல்லை. தோணியிருந்தால் நான் அப்பறதே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். பெருசாக என்னத்தை பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியில் இருந்தேன்னா, இருக்கப்போ எப்போ வாலிப வயசுடா என்ஜாய் பண்ணுவோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய்க்கு போட்டிருந்தா நான் இப்போ எவ்வளோ எடுத்து வச்சிருக்கலாவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்கள் அப்பா சென்னையில் இருக்க இடத்த விற்றுத்தாண்டா இந்த ஊரில் வீடே கட்டாரு அப்படியோவே, அந்த மாதிரி நம்ம அடுத்த தலைமுறை நம்மள சொல்லக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஏறிட்டே போகுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏற்றணும், வேறு வழியே இல்லை. சம்பளம் ஏறாது, ஓகே, எக்ஸ்பென்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி படத்துக்கு போகிறோமா, ஒரு வாட்டி போவோம், அடுத்து எப்படியும் 10 நாள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடுது. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா சொல்லணும், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து என்னோட புலம்பல் அப்படிங்கிறத தாண்டி காமனான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட புலம்பலாக தான் இது இருக்கும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் கல்யாணம் ஆகிடுச்சு. யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சேம் புலம்பல், அப்படியே டிட்டோ. இது உங்களாலேயும் ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இல்லை நான் வந்து எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து ஆதிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோடய சைட்லேருந்து நான் ஜுவல்லரி அப்படின்னு எடுத்து கொடுத்தது. எல்லோரும் நிறைய பேர் கொடுத்தாங்க ஜுவல்ஸ் அவனுக்கு. பட் இருந்தாலும் என் சைடில் நானே சம்பாரித்து நானே எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து என்னோட பெரிய பெருமையாக நான் வந்து நினைக்கிறேன்.